இந்த வீடியோல ஃபார்ம் டேக் பத்தி பார்க்கலாம். ஃபார்ம் டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓனா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றோம். நம்ம வெப்சைட்டை வியூ பண்றவங்க நம்ம வெப்சைட்டை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்க நேம், இமெயில் ஐடிஸ்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம வெப்சைட்டை பத்தி டீடைல்ஸை நம்ம அவங்களுக்கு தருவோம். ஸோ அவங்க கிட்ட இந்த நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்குறோம்ல, இதுதான் வந்து ஃபார்ம். ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் உங்க நேம் ஃபில் பண்ணுங்க, உங்களோட ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுங்க, உங்களோட இமெயில் ஐடி ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி அவங்களோட கான்டாக்டை நம்ம வாங்கிட்டு நம்ம வெப்சைட்டான டீடைல்ஸை நம்ம அவங்களுக்கு தருவோம். இதுதான் வந்து ஃபார்ம். இதுக்காக தான் வந்து ஃபார்ம் யூஸ் பண்றோம். இது இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஸ்கூல், காலேஜஸ்லாம் வந்து நம்ம இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போறோம், இல்ல எங்க காலேஜ்ல வந்து ஏதாச்சும் அட்மிஷன் ஓப்பனிங்ல இருக்கா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி தருவாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணணும். நம்ம நேம், நம்ம எந்த ஸ்கூல்ல படிச்சோம், நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோமா, நம்ம ஃபாதர் நேம், மதர் நேம், ஸோ இந்த மாதிரிலாம் டீடைல்ஸ் வந்து அந்த ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபார்ம். நம்மளோட டேட்டாஸை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபார்ம் டேக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணோம்னா அந்த வெப்சைட்ல என்ன மாதிரியான டேக்ஸ் யூஸ் பண்ணா நம்மளால ஒரு வெப்சைட்ல ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிலாம் கிரியேட் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபார்ம் டேக்ல வந்து நம்ம நேம், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், சப்மிட், ரீசெட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபார்ம் டேக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மை வந்து ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து தான் நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா அப்போ ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபார்ம் கிரியேட் ஆகாது. நம்ம அது உள்ள கொடுக்கக்கூடிய நேம்க்கு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எதை பத்தியான ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா அதுல வேற வேற மாதிரியான டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். இல்லை கம்பெனிஸ்னா அதுக்கு ஓரியன்டான ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வேற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எதுக்காக ஃபார்ம் கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கணும். இது கொடுக்காம நம்ம கிரியேட் பண்ணா அது நமக்கு ஃபார்மா கிரியேட் ஆகாது. இந்த ஃபார்ம் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். இதுல ரெண்டு ஆட்ரிபியூட் இருக்கு. ஒன்னு ஆக்ஷன், இன்னொன்னு மெத்தட். இந்த ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ல நம்ம வெப்சைட்டை பத்தியான டீடைல்ஸ் வந்து யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ஃபோன் நம்பர், நேம்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து நம்ம வெப்சைட்டை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்குவோம், இல்லை ஏதாச்சும் அவங்க கொஸ்டின் கேட்கணும்னாலும் இது மாதிரி ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சில வெப்சைட்ல என்கொயரி அப்படின்ற பேஜா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பேஜ்ல நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை டைப் ஏ மெசேஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல அவங்க டைப் பண்ணிட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அவங்க கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் யூஸ் பண்றாங்கல்ல அவங்க ஒரு பேஜ் வந்து வச்சிருப்பாங்க. எந்த பேஜ் சப்மிட்னு கொடுத்த உடனே எந்த பேஜுக்கு வந்து போகணும், அவங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை பத்தி யாரோ டீடைல்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேஜை லிங்க் பண்றதுக்கு இந்த ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். இப்போ நம்மளோட லேப்டாப்லயே நம்ம ஏதாச்சும் ஒரு பேஜ் கொடுக்க போறோம்னா நம்ம லேப்டாப்ல லோக்கல் டிசி டி இந்த மாதிரி நிறைய லோக்கல் டிஸ்க் இருக்கு. நம்ம அதுல தான் வந்து ஃபைல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை யூஆர்எல் கொடுக்கும்போது இந்த டி காலம்ல இந்த ஃபோல்டர்ல இந்த பேஜ் வந்து எனக்கு தேவை அப்படின்னு நான் யூஆர்எல் கொடுப்பேன். ஸோ ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்மளோட லேப்டாப்லயே ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து நம்ம கொடுக்க போறோம்னா
ரிலேட்டிவ் URL and absolute URL யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரிலேட்டிவ் URLனா என்ன, அப்சல்யூட் URL என்னன்றத நம்மளோட HTML சீரியஸ்ல லிங்க் டேக்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம என்ன பேஜ் வந்து கொடுக்க போறோமோ அந்த பேஜோட லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே இப்ப யூடியூப்ல வந்து நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணா நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது ரிலேட்டடா நமக்கு வந்துடும். குரோம்ல நம்ம சர்ச் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடா வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சர்வர் சொல்லுவோம். இந்த சர்வர்ல வந்து நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸோ இல்லை நம்ம என்ன தேடுறோமோ அது நமக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மை நம்ம சப்மிட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பேஜ்ல இருக்கோ அந்த பேஜுக்கு போகணும். இதுவே நம்ம இந்த மாதிரி சர்வர்ல கனெக்ட் பண்ணியிருந்தா ஸோ அந்த பேஜுக்கு வந்து போகணும்னா இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அந்த பேஜோட லிங்கை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா இப்போ எப்படி கூகுள் யூடியூப் மாதிரி நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் நமக்கு அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸோ இல்லை நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது வருது. அதே மாதிரி இப்போ நான் சப்மிட்னு கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபார்மை கிரியேட் பண்ணி ஸோ இந்த மெசேஜ் வந்து நமக்கு அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ ரெண்டு பேருக்கு சர்வர் மூலமா யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லேப்டாப்லயே நம்ம ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுக்க போறோம்னா ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் URL நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்ம URL கொடுத்து அந்த பேஜை இந்த ஃபார்மோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, கெட் அண்ட் போஸ்ட். மெத்தட் as equal to கொட்டேஷன் ஓபன் பண்ணி கெட்னு கொடுத்தா என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றத பார்க்கலாம். இதுவே போஸ்ட்னு கொடுத்தா என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றத பார்ப்போம். இப்போ நம்ம கெட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஃபார்ம்ல நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்டு சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம சப்மிட்னு கொடுத்தோம்னா நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணியிருக்கோமோ நேம்ல வந்து உங்க நேம் கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர்ஸ் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இமெயில் ஐடிக்கு உங்க இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. இது எல்லாமே இப்போ எப்படி நம்ம HTML ஃபைல் ஓபன் பண்ண உடனே நம்ம HTML எங்க சேவ் பண்ணோம்னு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல அந்த URL வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இந்த மெத்தட்ல கெட்னு நம்ம கொடுக்கும்போது இப்போ நம்ம நேம்ல நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம், ஃபோன் நம்பர் என்ன கொடுத்துருந்தோம், இமெயில் ஐடி என்ன கொடுத்துருந்தோம், இது எல்லாமே வந்து நமக்கு அந்த URLல டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஏதாச்சும் நம்ம லாகின் பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா அப்போ நம்ம பாஸ்வேர்ட்லாம் கொடுப்போம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் நம்ம என்ன கொடுத்தோம் அது எல்லாமே வந்து நம்ம சப்மிட் கொடுக்கும்போது அந்த URLல டிஸ்பிளே ஆகும். ஸோ மெத்தட்ல கெட்னு கொடுத்தா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இந்த கெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டிஃபால்ட்டா வந்து மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலே அந்த கெட் தான் டிஃபால்ட்டா இருக்கும். அடுத்து போஸ்ட். மெத்தட்ல நம்ம போஸ்ட்னு கொடுத்தோம்னா இப்போ நேம், நம்ம கொடுக்குற ஃபோன் நம்பர்ஸ், பாஸ்வேர்ட் இது எதுவுமே வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. நம்ம சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன்ல நம்ம என்ன லிங்க் கொடுத்தோமோ அந்த லிங்க் அந்த பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து நமக்கு நியூவா வந்து ஒரு விண்டோல ஓபன் ஆகணும்னா அப்ப டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம நியூவா ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ கெட்னா ஃபார்ம்ல நம்ம என்ன நேம், ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து நம்ம பேஜோட URLல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவே போஸ்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகாது. ஸோ மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணாலே டிஃபால்ட்டா கெட் மெத்தட் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டையும் வந்து இந்த ஃபார்ம் டேக்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம்னா ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து கிரியேட் பண்ணுவோம். அது இல்லாம இப்போ நம்ம நேம் அப்படின்னு டெக்ஸ்டா டைப் பண்ணிட்டு அவங்க நேம் டைப் பண்ணணும்ல அதுக்கு இன்புட்ன்ற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓப்பனிங் டேக், செல்ஃப் யூசிங் டேக்னு சொல்லலாம், இல்லைன்னா எம்டி டேக்னு சொல்லலாம். இந்த இன்புட்ன்ற டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அந்த பாக்ஸ்ல நம்ம வெப்சைட்டை வியூ பண்றவங்களோ இல்ல காலேஜ் ஸ்கூல்ஸ்ல நம்ம நேம்னு கொடுத்த இடத்துல இந்த இன்புட் டேக் யூஸ் பண்றது மூலமா நமக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பாக்ஸ்ல நம்ம நேம் டைப் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த ஃபார்ம்ல டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னா இப்ப ஏதாச்சும்
நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் பத்தி சொன்னாலும் இந்த மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த நேம்லாம் ஃபில் பண்ணும்போது ஃபீட்பேக் சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஃபார்ம் டேக்ல இன்னும் லேபிள் டேக் யூஸ் பண்ணலாம், ஃபீல்ட் செட்ன்ற டேக் யூஸ் பண்ணலாம், லெஜெண்ட் டேக் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபீல்ட் செட் லெஜெண்ட் டேக்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மே வந்து ஒரு குரூப்பா வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அப்போ இந்த ஃபீல்ட் செட் லெஜெண்ட் டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செலக்ட் டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன அப்படின்னு இப்போ நம்ம யார்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அவங்க டேட் ஆஃப் பர்த் வாங்கும்போது அவங்க தான் டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அவங்களோட டேட் என்னன்றத ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணா என்னென்ன டேட் இருக்கு, என்னென்ன மந்த் இருக்குன்னு இருக்கும், அதில் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண இந்த செலக்ட் டேக் யூஸ் ஆகும். இந்த செலக்ட் டேக் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஆப்ஷன்ற டேக் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்க டேக் வந்து மேக்ஸிமம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இங்க மென்ஷன் பண்றதுக்காக வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொடுக்கக்கூடிய ஆப்ஷனே வந்து நம்ம குரூப்பா வந்து கொடுக்கணும்னா அப்ப ஆப்ஷன் குரூப்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ எப்படி நம்ம சப்மிட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஏதாச்சும் பட்டன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல நம்ம கிரியேட் பண்ணணும்னா அப்ப பட்டன் டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம் டேக் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்தா அது ஒரு ஃபார்ம் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஆனா அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஃபார்மோட டீடைல்ஸ், எனக்கு என்ன டீடைல்ஸ் வந்து அவங்க கேட்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, லேபிள், ஃபீல்ட் செட், லெஜெண்ட், செலக்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபார்மா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்னென்னலாம் இருக்கும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர், அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இது இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நேம்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்புட்ன்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து இந்த பாக்ஸோட லென்த் வந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றதையும் நம்ம இந்த இன்புட் டேக்லயே மென்ஷன் பண்ணலாம். இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய நேமா இருக்கட்டும், நம்பர்ஸா இருக்கட்டும், நமக்கு எவ்வளவு வந்து வெளியில பார்க்கும்போது டிஸ்பிளே ஆகணும், ஸ்க்ரோல் பண்ண நமக்கு எவ்வளவு தெரியணும், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த இன்புட் டேக்ல கொடுத்துக்கலாம். ஸோ அது மூலியமா நமக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி இப்படி கிரியேட் ஆகும். ஸோ இந்த செலக்ட் வந்து இந்த டே, மந்த், இயர் இருக்குல்ல, இந்த ஆரோ மார்க் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா என்னென்ன இயர்ஸ்லாம் இருக்குன்னு வரும். ஸோ அது உள்ள இருக்கக்கூடிய இயர்ஸை வந்து இந்த செலக்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணி அதுல ஆப்ஷன்ற டேக் கொடுத்து என்னென்ன மந்த்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். சப்மிட்ன்ற பட்டன், ரீசெட்ன்ற பட்டன் இதெல்லாம் வெறும் நம்ம இன்புட்ன்ற டேக் யூஸ் பண்ணியே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்ல வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, ஃபீல்ட் செட், லெஜெண்ட் இந்த மாதிரி டேக்ஸ்லாம் இப்போ பார்த்தோம்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நம்மளால நம்ம வெப்சைட்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபார்ம்னா இப்படிதான் இருக்கும். இது சிம்பிள் ஃபார்ம்னா இப்போ ஏதாச்சும் கான்டாக்ட் மட்டும் வேணும்னா அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது மட்டும் கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி பொறுத்து வெப்சைட்னா அந்த கம்பெனிக்கு என்ன ஃபார்ம் டீடைல்ஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்போ இவ்வளோ டீடைல்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபார்ம் தேவையோ அந்த மாதிரி ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபார்ம் டேக்ல என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். அடுத்த வீடியோல ஃபார்ம் டேக்ல நம்ம என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்றோமோ அதை எதுக்காக யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். தேங்க்யூ.